ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை ஒரு க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா அதை மேக்னேட் பண்ணலாம். நல்லா அது எல்லா சைடும் கோட் பண்ணுற மாதிரி மேக்னேட் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு அதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணியிருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓவர் ஃப்ரை பண்ணாதீங்க, லைட்டாக அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப ஓவர் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆயிரும். அதனால் லைட்டாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌன் வர வரைக்கும், லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லெவலில் இருக்கும் போது எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதே பட்டரில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு அதில் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்துட்டு அதோட ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 3 பல்லு இஞ்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு 10 முந்திரி இதோடு சேர்த்துருக்கேன். ஒரு சாப் பண்ண தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். அதனால தான் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் சீக்கிரம் போகும். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு திருப்பி அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதோடு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் இதை லைட்டாக நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி விட்டுட்டு இதில் நல்லா தண்ணி சேர்த்து கலந்து இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இது நல்லா கொதிச்ச உடனே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொதி வரணும். நம்ம எண்ணெயில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். அதனால் திருப்பி மூடி போட்டு வேக வைக்கிறேன். திருப்பி கொஞ்சம் நேரத்தில் எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் இதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா தயிர் கூட இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இதை சைடு ஓரத்தில் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. பிரிஞ்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு லெட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கடைசியாக கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துட்டு இதை லெட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அருமையான டிஷ் ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.